அவர் நடத்துறாரு. இப்போ இன்னொரு மனுஷனை மட்டும் சொல்லி இந்த நாளின் செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். லூக்கா 9:49 யோவான் 6வது அதிகாரம். இன்னைக்கு பல பேர்கிட்ட இருக்கிற பிரச்சனை லூக்கா 9:49. அபிஷேகத்தை பெறுறதுக்கு முன்னால இயேசுவினுடைய சீஷன் யோவான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? லூக்கா 9:49 யோவான் அவரை நோக்கி, ஐயரே, ஒருவன் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை நாங்கள் கண்டு அவன் எங்களுடனே கூட உம்மை பின்பற்றாதவன் ஆனபடியால் அவனை தடுத்தோம் என்றான். அதுக்கு முந்தின வசனம் வாசிக்கிற லூக்கா 9, அதே 9வது அதிகாரம் 38லேருந்து வாசிச்சிங்கன்னா, ஒரு அப்பா வந்து சொல்கிறாரு, பையனுக்கு பேய் பிடிச்சிருக்கு, பேய் ஓட்ட சொல்லி உங்கள் சீஷர்கள்ட்ட கேட்டேன், சீஷர்களால் அதை ஓட்ட முடியல, என்னென்னலாம் பண்ணாங்கன்னு தெரில. ஏசு கிறிஸ்து எச்ச துப்பி மண்ணை குழப்பி கண்ணில் தடவுனதை பார்த்தாங்க. ஒருவேளை எல்லாரும் சேர்ந்து எச்ச துப்புனாங்களா என்னன்னு தெரில. இல்லை, நான் யூகிக்கிறேன், எல்லாரும் காரி காரி துப்புனாங்களான்னு தெரியல. இன்னைக்கு ஏசு மண்ணில் எச்சு துப்புனாரா இல்லையோ, மற்றவங்களாம் காரி துப்புற மாதிரி இன்னைக்கு நம்ம நிறைய பேர் இருக்கிறோம். அந்த மாதிரி அற்புதம் பண்ணணும்னு இல்லாமல் கடைசியாக பேயை ஓட்டுன பாடு இல்லை. ஏசு கிறிஸ்து சீஷரில் திட்டினார். இப்போ இந்த யோவானுக்கு என்னன்னா, நாங்கள் செய்ய முடியாததை நம்ம குழுவில் இல்லாத ஒருத்தவன் நம்மோடு கூட எங்களோடு கூட உம்மை பின்பற்றாதவன் பிசாசுகளை பன்மையில் துரத்துகிறதை கண்டு அவனை தடுத்தோம். இந்த வியாதி லூக்கா 9:49 தான் இன்னைக்கு பல பேருக்கு பிடிச்சிருக்கு. நானும் செய்ய மாட்டேன், நீயும் செய்யக்கூடாது. நான் செய்யாது நீ என்ன செய்கிறது? நானே செய்யலை, அப்புறம் நீ செய்கிற. ராமராஜ் கடையில் சட்டை வாங்கிட்டு வந்தால் இங்கே நடுவில் ஒரு காலர் இருக்கும்ல சட்டைக்குள்ள, அதை எடுக்காமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த இடத்துல சட்டைக்கு நல்ல வெள்ளை கலரில் இருக்கும், அதை எடுக்காமல் நிறைய பேர் ஏன் இருக்கிறாங்கன்னு தெரியல. அதெல்லாம் முக்கியப்படுத்துகிறாங்க, இங்கே வெள்ளை கலரில் அட்டை வைக்கணும், அதெல்லாம் பண்ணுறாங்கல்ல. ஆனால் அவங்க செய்யாத சின்ன பசங்களாம் செய்கிறாங்க, வயசானவங்க செய்கிறாங்க, கணவனையும் மனைவியும் இழந்தவங்க செய்கிறாங்க, வியாதியாக இருக்கிறவங்க செய்கிறாங்க, இயலாமையில் செய்கிறாங்க. நானும் செய்ய மாட்டேன், நீயும் செய்யக்கூடாது. இந்த வியாதி தான் இன்னைக்கு பல பேருக்கு முத்தின நிலையில் இருக்குது. இது கேன்சரை விட ரொம்ப ரொம்ப கொடிய வியாதி.